வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அலர்ஜிக் ஐன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நெறைய பேருக்கு கண்ணுல திடீர்னு அரிப்பு எடுக்கும். கண்ணு கசக்குவாங்க. பயங்கர ரெட் ஆயிடும். தண்ணி மாரி வரும். இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் சில பேருக்குலாம் இருக்கும். இத எவ்ளோ நல்லா ஹோமியோபதியில சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த அலர்ஜிக் ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு சில பேருக்கு நெறைய பேருக்கு கண்ணுல என்ன ரீசன்னே தெரியாது. லைட்டா ஒரு அரிப்பு எடுக்கும், ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும். கண்ணை கசக்கிட்டாங்க அப்படின்னா ரெட் ஆயிடும், தண்ணியா வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பார்வை மங்கலா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய தொந்தரவு, தண்ணி நீர் மாதிரி வந்துட்டே இருக்கு, தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, கண்ணுல இருந்து கண்ணீர் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை டாக்டர்கிட்ட ஐ டாக்டர்கிட்ட கண் டெஸ்ட் பண்ண போனாங்க அப்படின்னா, டாக்டர் கண்ணுக்கு எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு இதுல உங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, கண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த உறுத்தல், இந்த எரிச்சல் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு அலர்ஜிக் ஐன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு சளி பிடிச்சிருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னா இந்த மாதிரி அடுக்கு தும்மல் இருக்கு, காலையில எந்திரிச்ச உடனே நீரா வருது மூக்குல இருந்தும் கண்ணுல இருந்தும் அப்படின்னா, அந்த மாதிரி பீப்புளுக்கு நிறைய பேருக்கு இந்த அலர்ஜிக் ஐ ப்ராப்ளம் வரும். நமக்கு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்ணு ரெட் ஆயிடும், கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாயிடும். அதாவது சில பேருக்கு ஒரு 10 நிமிஷத்துல சரியாயிடும், சில பேருக்கு 1 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 24 மணி நேரம் ஆகும், கண்ணு நல்லா வீங்க வேற செஞ்சிடும். அதுக்கப்புறம் சில பேருக்கு 2 நாள் கூட ஆகும் சப்சைட் ஆகிறதுக்கு. சில பேர் டிராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டாக்டரை திருப்பி திருப்பி போய் பார்ப்பாங்க, திருப்பியும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கண்ணுல அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா எந்த ஒரு ரீசனுமே கண்ணுல எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இதுதான் அலர்ஜிக் ஐ. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த அலர்ஜிக் ஐல நிறைய டைப்ஸ் இருக்கு. முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீசனல் ஒரு அலர்ஜிக் ஐ. சீசனல் அலர்ஜி ஐனா திடீர்னு நம்மளுக்கு ஒரு பிப்ரவரி மாசம், ஸ்ப்ரிங் மாசம் எல்லாம் அப்படி பார்த்தோம்னா, இந்த மகரந்தம் நம்மளுக்கு இந்த பூல நிறைய காத்துல இருக்கும். அது சில பேருக்கு அலர்ஜி ஆயிட்டு அவங்களுக்கு சில பேருக்கு அந்த டைம் மட்டும் பயங்கரமா எச்சிங் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மார்ச் மாசம் வெயில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சரியாயிடும். இது சீசனல். இன்னொரு பெரியனியல் அலர்ஜிக் ஐ இருக்கு. அதுல பார்த்தோம்னா வருஷம் ஃபுல்லாவே அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். கண் எரிச்சல், அந்த அவங்களுக்கு அந்த ரெட்னஸ் ஆகுறது, இந்த மாதிரி இயர் ஃபுல்லாவே இருக்கும். ஏதோ ஒரு அலர்ஜி அவங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். இதர் ஒரு காத்து பட்டுச்சு, தூசி பட்டுச்சு, டாகோட இல்லாட்டி கேட்டோட ஹேர் எல்லாம் நம்மளுக்கு பட்டுருச்சு, வீட்டுல நம்மளுக்கு காத்துல இருக்கு, அது மூக்குக்குள்ள போய் கண்ணுல நமக்கு எரிச்சல் உண்டாக்குது அப்படின்னாலும், சில பேருக்கு அந்த வருஷம் ஃபுல்லா இருக்கிறது இது ஒரு டைப் ஆஃப் ஒரு அலர்ஜிக் ஐ தான். இன்னொரு ஒரு டைப் ஆஃப் அலர்ஜிக் ஐ பார்த்தோம்னா, சில பேருக்கு ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப ட்ரபிள் இருக்கும் போது அவங்களுக்கு இந்த கண் எரிச்சல் இருக்கும். இன்னொரு ஒரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, லென்ஸ் வைப்பாங்க, கான்டாக்ட் அலர்ஜைட்டிஸ் அப்படின்ற மாதிரி. கான்டாக்ட் லென்ஸை நம்ம கண்ணுல வைக்கும் போது அது நம்மள படுது இல்லையா நம்ம கண்ணுல, அது சில நேரம் உறுத்தி உங்களுக்கு கண்ணு எரிச்சலாகி கண்ணை கசக்கி உங்களுக்கு நிறைய அதனால ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் உண்டாகும். சில பேருக்கு அந்த கண்ணீர்ல நமக்கு சில புரோட்டீன்ஸ் இருக்கு, அந்த புரோட்டீன் நமக்கு ஒத்துக்காம கூட சில பேருக்கு எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் உண்டாகும். இந்த அலர்ஜிக் ஐக்கு நம்ம ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோமியோபதியில என்ன மாதிரி இவங்களுக்கு அலர்ஜி கண்ணுல மட்டும் இருக்கா, இல்லாட்டி அவங்களுக்கு எதுவும் மூக்குல அடுக்கு தும்மல் மாதிரி நீர் மாதிரி வருதா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, தலைவலி எதுவும் இருக்கா, மைக்ரேன் மாதிரி எதுவும் இருக்கா, அவங்களுக்கு தொண்டையில நீர் இறங்குதா, மூக்கடப்பு இருக்கா, நேசல் பாலிப் இருக்கா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு தொண்டைக்கு மேல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா, நம்ம மூக்கு பகுதியிலயோ தொண்டையிலயோ நம்ம காதுலயோ ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ரியாக்ஷன் நம்ம கண்ணுலயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன ரீசன்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கு. இதுல ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா யுப்ரேஷியா, பெலடோனா, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. எந்த மெடிசன் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, என்னென்ன உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு, என்ன ரீசன்னால உங்களுக்கு திருப்பி திருப்பி இந்த மாதிரி வருது அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் இந்த அலர்ஜிக் ஐக்கு ஏன் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நேச்சுரல் ரெமெடிஸ், எல்லாமே இயற்கை மருத்துவம். நம்மளோட ஹோமியோ மெடிசன்ஸ்னால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது, எவ்வளவு நாள் எடுத்தாலும். அதே மாதிரி நம்ம சாப்பிடுறது ரொம்ப ஈஸி, இன்டர்னலா தான் நம்ம சப்பி சாப்பிட போறோம். ஸோ உள்ள இருந்து நம்மளுக்கு இந்த அலர்ஜி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரனால இந்த அலர்ஜி சரியாகும் நமக்கு கண்ணுல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது சரியாகிறனால உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த கண் எரிச்சலோ, இச்சிங்கோ, அந்த கண்ணீர் அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியாகும். இந்த அலர்ஜி தொந்தரவு ஒரு மாசத்துலயே நல்ல ரிசல்ட் கொண்டு வந்துடலாம். இந்த அரிப்பு, அந்த கண்ணு ரெட்டா இருக்கிறது, இது எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.
நன்றி, வணக்கம்.